வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மண் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் உறங்குவதற்காக நம்ம அன்றாட வாழ்க்கையில் செலவிடுறோம். அந்த 8 மணி நேரம் உறக்கத்தில் இருக்கும்போது நமக்கு கனவு வர்றது அப்படிங்கிறது வழக்கமானது. நம்ம கனவுல வரும் பொருட்கள் மற்றும் உயிரினங்களை வைத்து நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் நமது கனவுல பாம்பு, நாய், பூரான் போன்ற உயிரின பொருட்கள் வந்தால் நன்மை தீமைகளை சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுபோல் நமது அன்றாட வாழ்க்கையில் தூங்கும்போது வரும் கனவுகளுக்கு என்னென்ன பலன்கள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நமது கனவுல மணல் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இது போன்ற பதிவுகள் தினம்தோறும் நாங்கள் பதிவு செய்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மண் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணல் கனவுல வந்தால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. பிறர்கிட்ட இருந்து நன்மை செய்து நம்மை தேடி வரும். அனைவரிடமும் நட்பாக சமாதானமாக வாழ்வதற்கான அறிகுறி. இனி வரும் காலங்களில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிப்பீங்க. நீங்கள் செய்ய நினைக்கும் காரியம் விரைவில் செய்து முடிப்பீங்க. கடற்கரை மணல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கடற்கரை மணல் கனவுல வந்தால் கனவு காண்பவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே அவசரப்பட்டு செய்யாமல் பொறுமையாக பொறுத்து செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வருதுங்க. இதுவே வெள்ளை நிற மணல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை நிற மணல் கனவுல வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்தவர் அவர்களிடம் இருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளுவீங்க அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். புதை மணல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. புதை மணல் கனவுல வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் இதுவரை சென்றுள்ள பாதையில் இருந்து புதிய பாதைக்கு மாறி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவீங்க அப்படிங்கிறதும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் மன அமைதியோடு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தங்க. இதுவே புதை மணலில் சிக்கிக்கொள்வது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. புதை மணலில் நீங்கள் சிக்கிக்கிறீங்க, அந்த மாதிரியான கனவு வந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்வதற்கான ஒரு அறிகுறியாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ண வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ என்ன செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதான் இதுக்கான அர்த்தம். மணல் கையிலிருந்து கீழே கொட்டுவது போல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மணல் வச்சுருக்கீங்க, அதை கீழே கையிலேருந்து கொட்டுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, பிறர்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பாகவும் தன்மையாகவும் நடந்து கொள்வீங்க அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பீங்க அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். இதுவே பாலைவன மணல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பாலைவன மணல் கனவுல வர்றது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விடுவீங்க. இதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் மூலம் உங்கள் உறவினர்களும் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க. மஞ்சள் நிற மணல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மஞ்சள் நிற மணல், அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி கலரில் மணல் இருக்குமா அப்படின்னு. ஆனால் நம்ம கனவுல அப்படின்னு வரும்போது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக என்ன கலரில் வேணாலும் நம்ம கனவுல நமக்கு அர்த்தத்தை கொடுக்குங்க. அந்த வகையில் மஞ்சள் நிற மணல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மஞ்சள் நிற மணல் கனவுல வர்றதுக்கான காரணம், ஏதேனும் பொருட்கள் வாங்க நினைச்சிருப்பீங்க, அந்த பொருளை வாங்கி விடுவாங்க. தன் குடும்பத்திற்காக ஏதேனும் பொருட்கள் வாங்க நினைப்பவர்களும் அந்த பொருட்களை வாங்குவீங்க. இனிமேட்டு அதுக்கான சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க. மணலில் விளையாடுவது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மணலில் நீங்கள் விளையாடுவது போல் கனவு வந்தால் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு கஷ்ட காலங்களாக
இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதையுமே யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க. மணல் புயல் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மணல் புயலாட்ட வர மாதிரி கனவுல வந்துச்சுன்னா உங்களோட பொருள், பணம் போன்றவற்றை நீங்கள் இழப்பீங்க. அதனால் மிகவும் கஷ்டப்படுவீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கான வெற்றி கிடைக்க இருப்பதையும் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். மணலில் நடந்து செல்வது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மணலில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த மாதிரியான கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கான பாதுகாப்பு குறைந்து கொண்டே வருவது அப்படிங்கிறதும், அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். மணலில் வேலை செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மணலில் வேலை செய்கிறது போல் கனவு வந்தால் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கான வரவு உங்களை தேடி வரும். நீங்கள் வெற்றியை தேடி எல்லாம் போக தேவையில்லை. உங்களுக்கான வெற்றி உங்களையே தேடி வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. உங்களுக்கும் இது மாதிரி கனவு வந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, நான் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் கண்ட கனவு அதுக்கான நேரம் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான நேரம் தெரிஞ்சால் மட்டும்தான் எவ்வளோ நாட்களில் பலிக்கும்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சிலர் இந்த கனவுக்கான தாக்கம் நல்லதோ கெட்டதோ எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னும் கேட்குறீங்க. அது ஒரு வருட காலம் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.